ஓகே. வணக்கம். என் பேர் சஹாயராஜ். எல்லாமே கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது. இதை பற்றி நினச்சி பார்க்கும்போது நான் மலைப்பாக இருந்துச்சு அப்படி நான் படிக்க போகிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த டெக்னிக்கல் எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் அவ்வளோ எனக்கு திறமை வரல. அப்படியே நானும் யோசிச்சு பார்த்துட்டு தயங்கிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் சரி ரைட்டு தமிழ் நடத்துகிறாங்களே பண்ணி பார்ப்போமேன்னு தோணுச்சு. ஏன்னா தமிழில் டிஜிட்டல் மார்க்கெட் கொஞ்சம் தான் நடத்துகிறாங்க. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழில் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தராரு, ரொம்ப எளிமையாக சொல்லித்தராரு, ஒரு அக்கறையோடு சொல்லித்தராரு. நம்ம முன்னுக்கு வரணும் ஆசை அவருக்கு இருக்குது. நல்லா அக்கறையோடு சொல்லித்தராரு. அதே மாதிரி எவ்வளவு ஆத்தென்டிக்காக ஷேர் பண்ண முடியுமோ அதை ஷேர் பண்ணுறாரு. ஸ்க்ரீனில் கரெக்டாக தெரியணும், அந்த மாதிரி இதாக கரெக்டாக வருதா, அப்போ ஏதாவது தப்பாக சொல்லுங்கள், எல்லாம் வெளிப்படையாக பேசுகிறாரு. அந்த மாதிரிலாம் அவ்வளோ தூரம் வெளிப்படையாக வந்து யாரும் பேசி தன்னுடைய தவறை திருத்திக்கிட்டு அவனை இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவர் வெளிப்படையாக எனக்கு சொல்கிறாரு. நல்ல டீமை டெவலப் பண்ணி விடுறாரு. அடுத்த என்கரேஜ் பண்ணுற சொல்கிறாரு. எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்க, மற்ற கிளாஸ்மேட்ஸ்லாம். நம்ம அடுத்த லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காரு. எதனா கொண்டு போகிறா கரெக்டாக புரிய வைக்கிறார். ஓஹோ அப்படிங்கிற, அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் தான் கொண்டு போகணுமோ நமக்கு புரியுது. நம்ம ஏன்னா நான் பொதுவாக வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்டே கிளாஸஸ் நான் எடுத்து பழகிட்டேன். இப்போ ஸ்டேஞ்சஸ் எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லித்தராரு. நல்லா சொல்லித்தராரு. எப்படி சொன்னால் ஸ்டேஞ்சஸ் எடுபடுவது, எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லேருந்து அந்த ஒரு ஆடியன்ஸ் வியூலேருந்து சொல்லித்தராரு. அது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப கேட்க சந்தோஷமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அதனால் நான் அவர்கிட்ட நல்லா உபயோகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் இது நல்லா உபயோகம் நல்லா தெரியும். எனக்கு தமிழில் இவ்வளோ எளிமையாக அற்புதமாக சொல்லித்தர வாய்ப்பை நீங்கள் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.